பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவங்க, நான் வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அன்பானவர்களே, நம்ம எல்லோருக்குமே இந்த விதையை குறித்ததான இந்த உவமை கதை நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, விதைக்கிற ஒரு மனுஷன் அவன் புறப்படுகிறான். முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலம் வழி அருகே இருக்கிறதான நிலம். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழி அருகே விழுகிறது. 2வது சொல்லப்பட்ட நிலம் கற்பாறைகளாலே நிறைந்ததான ஒரு நிலம். அங்கேயும் அவர் விதைக்கிறார். அவர் விதைக்கும் பொழுது அந்த விதைகள் சில வழி அருகே விழுகிறது, சிலது கற்பாறை உள்ள நிலத்திலே விழுகிறது. 3வதாக அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வதாக அவர் விதைக்கிற விதைகள் ஒரு சிலது நல்ல நிலத்திலே, அதாவது வழியருகே இல்லாமல், கற்பாறைகள் இல்லாமல், முற்கள் இல்லாமல் விதைப்பதற்காகென்றே வைக்கப்பட்டதான நல்ல நிலத்திலே அது விழுகிறது. அந்த விதைகள் மட்டும்தான் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுத்தது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 4 விதமான நிலங்களிலே விதைகள் விதைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஆனால் எந்த நிலம் மட்டும் பலன் கொடுத்தது என்று சொன்னால் நல்ல நிலம் மட்டும்தான் பலன் கொடுத்தது. இந்த இடத்துல விதை என்பது கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலம் என்பது நம்முடைய இருதயத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வழி அருகே இருக்கிறதான நிலம் என்று சொன்னால் என்ன? அது உணராத ஒரு வாழ்க்கை, உணர்வில்லாத ஒரு இருதயம். கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறது, ஆனால் அந்த வசனத்தை குறித்ததான உணர்வு அந்த இருதயத்திற்கு, அந்த மனுஷனுக்கு இல்லாததுனால அந்த வசனத்தினால் உண்டாகிறதான ஆசீர்வாதங்கள் அந்த மனுஷனுக்கு கிடைக்காமல் போகிறது. 2வதாக ஒரு நிலத்தை பார்க்கிறோம். அது கற்பாறையுள்ள நிலம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது உலக கவலைகளால் நிறைந்ததான ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அங்கேயும் வசனம் விதைக்கப்படுகிறது, விதை விதைக்கப்படுகிறது. அந்த விதை ஆரம்பத்தில் சீக்கிரமா வளருது. ஏன்னு சொன்னா, ஆழமா போகல, சீக்கிரமா வளர ஆரம்பிக்குது. ஆனால் ஆழமாய் போகாததுனால, அதற்கு ஈரம் இல்லாததுனால அது தீந்து போகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இது எனக்கு அன்பானவர்களே ஒரு கடின இருதயத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இப்படிப்பட்ட கடின இருதயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது உள்ள வசனம் போகாது, இருதயத்திற்குள்ள வசனம் போகாது, மேலோட்டமா இருக்கும். ஆரம்பத்துல சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும், ஆனால் வசனம் ஆழத்துல போகாததுனால, நம்முடைய இருதயம் கடின இருதயமா இருக்கிறதுனால, சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, என்ன ஆண்டவர் என்று சொல்லி நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வதனால நாம் பலன் கொடுக்காமல் போகிறோம். அப்போ கற்பாறையுள்ள நிலம் இந்த கடின இருதயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 3வதாக நாம் பார்க்கிறோம், முள்ளுள்ள இடங்களிலே இருக்கிறது. முட்களினாலே இருக்கக்கூடியது நிரப்பப்பட்டிருக்கிறதான ஒரு நிலத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, முள்ளுள்ள இடங்களிலே இந்த விதை விழுகிறது. முள் அந்த விதை வளரும் பொழுது முள்ளும் கூட வளர்ந்து அதை நெருக்கி போடுகிறது. இது உலக கவலைகள், உலக இச்சைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அன்பானவர்கள், முட்கள் பாவத்திற்கு அடையாளமாய் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வசனம் வளரும் பொழுது அதை விட அதிகமாக உள்ளே இருக்கிறதான அந்த முட்கள், பாவ கிரியைகள் கூட வளர்ந்து அந்த விதையை நெருக்கி போடுகிறது. அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் என்கிற விதை ஏன் பலன் கொடுக்க முடியலன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தில் வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பாவ காரியங்கள், நம்முடைய இருதயத்தில் பாவ காரியங்களும் தொடர்ந்து இருக்கிறபடினால, ஒரு பக்கம் விதை அந்த வசனம் வளரும் பொழுது இந்த பாவ கிரியைகளும் வளர்ந்து கூட பலன் கொண்டு அந்த வசனத்தை மேற்கொண்டு அதை அழித்து போடுகிறது. இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வசனத்திற்கு மட்டுமில்லாமல் பாவ காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஆனால் அன்பானவர்களே, எது பலன் கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல நிலம்,
அந்த நிலத்துல பறவைகள் வராது, அந்த நிலம் வழியருகே இல்லை, அந்த நிலத்துல கற்கள் இல்லை, அந்த நிலத்துல முற்கள் இல்லை. அது எல்லாவற்றையும், கல்லையும் முள்ளையும் பறவைகளையும் தன்னை விட்டு நீக்கி கொண்டு அது தன்னை நல்ல நிலமாக அது வைத்து கொண்டபடினால அந்த நல்ல நிலத்துல அந்த விதை விதைக்கப்பட்ட பொழுது அது 100 மடங்கு பலன் கொடுத்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? நல்ல இருதயமா இருக்கிறதா, அல்லது கற்பாறைகள் என்கிறதான கவலைகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு இருதயமாக, முற்கள் என்கிறதான உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு இருதயமாக, அல்லது வழி அருகே இருக்கிற நிலத்தை போல பறவைகளை உலகத்தின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறதா, அல்லது நல்ல நிலமாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்ப்போமாக. நாம் நல்ல நிலமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனமாகிய விதை நம்முடைய இருதயத்தில் விழும் பொழுது நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறபடினால அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் இருப்பதாக, அந்த நல்ல நிலம்தான் வசனத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த நல்ல இருதயம்தான் கர்த்தருடைய வசனத்தில் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது, நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கும் பொழுது இதனுடைய 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நம்முடைய இருதயம் கற்பாறைகளினாலேயும் முற்களினாலேயும் பறவைகள் வந்து வந்து போகிற ஒரு நிலமாகவும் இருக்கிறபடினால நாம் நல்ல நிலமாக மாற முடியல. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நான் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல நிலமாக என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த பிள்ளை ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல நிலத்தில் ஆண்டவர் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து அது 30, 60ஆகவும், அது 100ஆகவும், 60ஆகவும், 30ஆகவும் பலன் கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடி தகப்பனே, நாங்கள் நல்ல நிலமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவருடைய இருதயங்கள் நல்ல இருதயமாக, நல்ல நிலமாக ஆண்டவரே மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முற்கள் இல்லாத, கற்கள் இல்லாத, ஆண்டவரே, பறவைகள் வந்து வந்து போகாத ஒரு நல்ல நிலமாக, பலன் கொடுக்கிற நல்ல நிலமாக ஆண்டவரே எங்கள் இருதயத்தை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். வசனத்தினுடைய ஆண்டவர் 100 மடங்கான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கட் பண்ணு.